தேய்பிறை அஷ்டமி வழிபாடு ஜனவரி 2026. தேய்பிறை அஷ்டமி 10ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமி சனிக்கிழமை நாளில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் கஷ்டப்பட்ட காலத்தில் தாய் சாயாதேவி கூற்றின்படி சனி பகவான் கால பைரவரை வழிபட்டதால் நவகிரகங்களில் ஒருவராக பதவி கிடைத்ததாம். அதனால் கால பைரவரை வழிபட்டால் சனி பகவான் அதிக தாக்கத்தை கொடுப்பதில்லை என்று கூறுகிறார்கள். 7 சனி தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் அல்ல, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, சனி மகாதிசை நடப்பில் இருப்பவர்களுக்கும் சனி பகவான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். கால்வலியை கொடுத்து நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று உணர்த்துவார் சனி பகவான். எந்த மருந்தும் வேலை செய்யாது, நோய் என்னவென்று கண்டுபிடிக்க முடியாது. சனி பகவான் பாதிப்பிலிருந்து விடுபட கால பைரவரை வழிபடலாம். செய்வினை பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் கூட கால பைரவரை வழிபடலாம். ஏனென்றால் பில்லி சூனியம் ஏவல் எல்லாம் பைரவரின் காலடியில் இருப்பதாக கூறுகிறார்கள். பௌர்ணமியில் இருந்து 8வது தேய்பிறை நாளில்தான் சிவபெருமான் கஷ்டத்தை போக்க ஸ்ரீ கால பைரவராக அவதரித்தார் என்று கூறப்படுகிறது. பைரவரை வழிபட்டால் எந்த கஷ்டமும் நம்மை நெருங்காது என்பது ஐதீகம். பைரவருக்கு முழு மிளகு போட்டு உளுந்து வடை நெய்யில் செய்தது மாலையாக அணிய பிடிக்குமாம். செவ்வரளி மாலையும் பிடிக்குமாம். தயிர் சாதம், புளி சாதம், செவ்வாழை, சந்தனக்காப்பு உங்கள் வசதிக்கு தகுந்தவாறு இதில் ஏதாவது ஒன்று நெய்வேத்தியமாக வைக்கலாம். மிளகு தீபம், எள்ளெண்ணெய் தீபம், நெய் தீபம், மண்விளக்கு, அகல் தீபம் ஏற்றலாம். பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம், மிளகு தீபம் பரிகாரத்திற்கு உட்பட்டது. நன்றி.